கோவையில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் 39வது கிளை திறப்பு விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அன்னூர் அவினாசி சாலையில் உள்ள ஐடிஐ அருகில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸின் 39வது கிளையை நிர்வாக இயக்குனர் ராஜா ரவிச்சந்திரன், இயக்குநர்கள் அருள்குமார், அருள் கார்த்திக், ஹர்ஷிதா ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் ஆடி சிறப்பு விற்பனையாக மிக்சி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர் கூலர், வாஷிங் மிஷின், ஃபேன், டிவி, மைக்ரோ ஓவன் ஆகியவற்றை சிறப்பு சலுகையுடனும் பரிசு பொருட்களுடனும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றனர். சென்னை ஆவடியில் இந்திய விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பாகியுள்ளது. சென்னை ஆவடி பகுதியில் இயங்கி வரும் இந்திய விமானப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட காளிதாஸ் 2 தினங்களுக்கு முன்பு ஏர்போர்ட்ஸ் ரேஞ்ச் பணிக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் தனக்கு தானே துப்பாக்கியால் சுட்டு இறந்து போனார். காளிதாஸ் தற்கொலைக்கு காரணம் குடும்ப தகராறா, பணிச்சுமையா என்பது குறித்து முத்தா புதுப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வரோ அல்லது உதயநிதியோ கல்வராயன் மலைக்கு சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் மரணங்களிலிருந்து மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்ய முதல்வர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் துறை அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் நாங்கள் சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் சென்று பார்வையிட்டால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை ஜூலை 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. திருச்சி விமான நிலையத்தில் 10,33,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் ஸ்கூட் விமானத்தில் பயணம் செய்வதற்காக வந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த ஜப்பானீஸ் யென் மற்றும் யூரோ வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 10,33,000 ஆகும். இதைத் தொடர்ந்து பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.